ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரிச்சான ஒரு ஒயிட் சிக்கன் கறி தான் பார்க்க போகிறோம். நான் 1 கிலோ கிட்ட லெக் பீஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து பச்சை மிளகா 4-5 பச்சை மிளகா, ரொம்ப இலை, இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் ஒரு பாக்கெட் 10 ரூபா பாக்கெட் தயிர் இருக்கும் இல்லையா, அது ஒரு பாக்கெட் ஊற்றிக்கிறேன். இது வந்து நம்ம வந்து ஊற வைக்கிறதுக்கு தான். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மேரினேட் பண்ணி நம்ம ஊற வச்சுக்கணும். லைட்டாக பெருஞ்சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். ரொம்ப ஈஸியான சிக்கன் கறி தான் இது. பட் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். லெக் பீஸ் தான் இல்லை, நம்ம என்ன வேணாலும் கறி எந்த சைஸில் வேணாலும் நீங்கள் வெட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி லெக் பீஸ் தான் வாங்கியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரம்பையில் தான் ரொம்ப மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட். ரம்பையில் கண்டிப்பாக இருந்தால் அந்த டேஸ்ட்டு சூப்பராக தூக்கி காட்டும். இது கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிச் குழம்பு தான் சொல்லணும். ஏன்னா முந்திரி கசகசா இந்த மாதிரி ஐட்டம்லாம் இதில் சேரும். அதனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா வானிலையில் கொஞ்சம் எண்ணெய் அதை ஊற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றக்கூடாது, அதுக்கு பதிலாக கொஞ்சம் கீ ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டு அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். நான் முன்னாடியே சொன்னேன் இது கொஞ்சம் ரிச்சான குழம்பு தாங்கிறது. ஸோ அதனால் இதில் வந்து நம்ம ரீஃபைண்ட் ஆயில் எதுவுமே ஊற்றக்கூடாது. நெய்யும் தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் இதில் ஊற்றணும். அப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் இதுலேயுமே ஒரு 2 ரம்பையிலையும் போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம் வந்து வெட்டி வச்சிருக்கணும். வெங்காயம் வந்து ஒரு 1, 1.5, 2 வெட்டி வச்சா போதும். ரொம்ப வெங்காயம் இதுக்கு தேவைப்படாது. அப்புறம் அதுலேயே கருவேப்பிலையும் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்க வேண்டியது தான். கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுதும் போட்டுக்கணும். இதுலேயுமே 4-5 பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து உரப்புக்காக இதில் வேற எந்த காரமும் நான் சேர்க்க போகிறது இல்லை. ஸோ அதனால நம்ம பச்சை மிளகாய் தான் நம்மளுக்கு காரத்தை கூட்டி கொடுக்கும். அதனால இஞ்சி பூண்டு போட்ட உடனே நல்லா வதக்கிட்டு உடனே நம்ம இதில் வந்து கொஞ்சம் தயிர் சேர்க்க வேண்டி வரும். ஏன்னா இது வந்து ரொம்ப முருவ விட்டுட்டீங்கன்னா டேஸ்ட் மாறிடும். ஸோ வெங்காயம் முருவதுக்கு முன்னாடியே இதுலேயும் ஒரு 10 ரூபா பாக்கெட் தயிர் வந்து நான் ஊத்துறேன். உங்களுக்கு தயிரோட அளவு சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் 10 ரூபா பாக்கெட்டை சொல்றேன். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிட்டு நீங்க மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க. தயிர் போட்ட உடனே கொஞ்சம் ஒரு லைட்டா கிளறி விட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வத்தத்தூள். இது வந்து எதுக்காக போடுறேன்னா வெறும் கலருக்காக மட்டும் தான் சேர்க்குறேன். ஸோ அதனால் இது நிறைய போடக்கூடாது. லைட்டாக பிஞ்ச் மாதிரி போட்டால் போதும். அந்த எண்ணெயில் கொஞ்சம் கலர் வரணுங்கிறதுக்காக தான் வத்தத்தூள் சேர்த்துருக்குறேன். மற்றபடி நம்மளுக்கு வந்து பச்சை மிளகா தான். இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கன் எல்லாத்தையும் இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ஊற வச்சிருக்கோம். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து வெங்காயம் அதிகமாக தேவைப்படாது. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணது ஃபுல்லாக இதில் போட்டுட்டு நம்ம வந்து கொதிக்க வேண்டிய வேலை தான். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். பட் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். சப்பாத்தி, பராட்டா, இடியாப்பம் எதுக்குனாலும் இது வச்சு சாப்பிடலாம். இடியாப்பக்கெல்லாம் இது டக்கரான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். அந்த தண்ணியிலேயே அது வந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு வெந்து அந்த வத்தத்தூள் போட்டதுனால லைட்டாக ரெட் கலரில் ரெட்டிஷாக தெரியுது. மற்றபடி இது வந்து ஒயிட் குருமா. ஸோ அதனால ஒயிட் கலரில் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சிக்கன்லாம் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம வந்து தேங்காவும் முந்திரி பருப்பும் அரைச்சி ஊற்ற போகிறோம். முந்திரி பருப்பு பார்த்தீங்கன்னா தேங்காய் முந்திரி பருப்பும் கம்பல்சரி வேணும். கொஞ்சம் கசகசா இருந்தால் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு வந்து கசகசா இருக்கும்போது கம்மியாக போட்டால் கூட போதும். பட் இன்னைக்கு என்கிட்ட வந்து கசகசா இல்லாதனால முந்திரி பருப்பு வந்து நான் தேங்காயில் அரைச்சி ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து அப்படியே லைட்டாக விளறி வந்திருக்கு. பார்த்தீங்களா, அந்த கீரல் விட்டு வந்திருக்கு. ஸோ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய் பால் இது ஊற்றினோம்னா கொதிச்சுட்டு வரும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நான் அதை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். தேங்காய் வந்து ஒரு 1/4 முறியும், முந்திரி பருப்பு வந்து ஒரு 15-20 முந்திரி பருப்பு நான் போட்டிருக்கேன். பெரிய முந்திரி பருப்பாக பார்த்து தான் போட்டிருக்கேன். சாரி, அந்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு. ஸோ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க. நான் கசகசா எதுவும் ஆட் பண்ணலை. கசகசா இருந்தால் நீங்கள் கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் இன்னுமே தூக்கி காட்டும். இப்போ பார்த்தா வெள்ளைன்ற மாதிரி தான் தெரியும். பட் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருக்கும். அந்த ரம்பையில் ஃப்ளேவரு, கிராம்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது எல்லா டேஸ்ட்டும் சேர்ந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இதையும் கொஞ்சம் நம்ம மூடி போட்டுட்டு சிம்மில் வச்சு நம்ம கொதிக்க விடணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா தேங்காய்லாம் திரிஞ்சு போகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம சிம்லேயே வச்சுட்டு இல்லை தக்காளி எதுவுமே நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். பட் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கடைசி நேரத்தில் ஃபைனலாக முடிய போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா கரண்ட் போயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து டார்ச் லைட் அடித்து வச்சுட்டு தான் இந்த மாதிரி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கலர் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் குறையலாம். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கஸ்தூரி மேத்தி. அது என்கிட்ட இருந்ததுனால அதை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இல்லைனாலும் பரவாயில்ல, அது ஆப்ஷனல் தான். ஸோ இதை கொஞ்சம் போட்டுட்டு நம்ம கொதிக்க வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கொஞ்சம் நேரத்தில் கட்டி ஆயிரும். இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இறுவி போயிருக்குன்னு பாருங்கள். ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் நம்மளுக்கு இது நல்லா குழுகுலுன்னு இருக்கும். சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.